தியானம் தியானம்னா ஒரு செயல் இல்லை, அது ஒரு செயல் கிடையாது, ஒரு காரியம் கிடையாது. தியானம் புரியுதா? அது ஒரு நிலை, ஒரு லிசனிங், ஒரு கவனம். அப்படி பாக்குறேன், பார்வையில் எந்த செயலும் கிடையாது. பார்வை பார்த்த பிறகு அது சம்பந்தமா ஏதாவது செஞ்சா செயல், வெறும் பார்வை. இந்த தியானத்துக்கு எது ஒத்துழைக்கணும்? கை ஒத்துழைக்கணும், ஷோல்டர் தூக்கக்கூடாது, ஷோல்டர் ரிலாக்ஸ் ஆகும், ஷோல்டரு கால் சஃபலம் பண்ணணும், சேர்ல உட்காந்துலாம். இது ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு இடம், நீங்க தியானம் செய்யற இடம் ஒரே இடமா இருக்கும். அப்பதான் அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மறுபடியும் கனெக்ஷன் ஆகும். ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்க ஒரு மொட்டை மாடியோ, யாரும் தெரியாம இருக்கணும், எங்கேயாவது பொதுவான இடத்துல எடுத்துக்கலாம். வீட்லயே நீங்க ஒரு அறைக்கு எடுத்தா அந்த அறைக்குள்ளேயே நீங்க செய்யும். அதே மாதிரி செய்யும். ஒரு நாளைக்கு ஹாலில், ஒரு நாளைக்கு அறை, ஒரு நாளைக்கு பூஜை ரூம், ஒரு நாளைக்கு மொட்டை மாடி செய்யக்கூடாது, ஒரே இடமா இருக்கும். இதுக்கு ஆயத்தமானது என்னன்னா, காலை சோற்றுறது கண்டிப்பா தேவை. அப்பதான் சப்பம் உட்கார முடியும். பசிக்கு உணவு போல வெளிக்கு வந்தா போஞ்சே தீரணும். ஒரு நாளைக்கு டெய்லி 2 தடவை மலம் போகணும். போகலன்னா குற்றம், உடல் குற்றம். அது கொண்டாடுறது ஒரு கருணைக்கிழங்கையும் ஒரு வெண்டைக்காய் விட்டு அது மாதிரி சாப்பிடணும். கொஞ்சம் மோஷன் வந்து ஃப்ரீயா போகும். உயிருக்கு இது அவசியம். உடல் உயிர் தங்கணும்னா குடிக்கணும், பல் துலக்கணும், சாப்பிடணும். இது அவசியம் இல்லை, தியானமும் பண்ணணும். அது எவ்வளவு முக்கியம்னா, எப்படி உணவு இருந்தா உடல் நிக்குமோ அது போல தியானம் இருந்தா தான் உலகம் நிற்கும். உலக வாழ்க்கையே மாறும். தியானம் பண்ணா உலக வாழ்க்கையே மாறும். இங்க வந்துக்கிறது சும்மா புராணம் படிக்கவோ இதிகாசம் படிக்கவோ இல்லை, உங்க வாழ்க்கையை திருத்தி நல்லபடியா வாழ வைக்கிறதுக்காக வந்துக்கணும். சரம் பார்க்கணும். எது வரைக்கும்? ஜீவன் முக்தி வரைக்கும். ஜீவன் முக்தி ஆகிட்டு அந்த கணக்கு கிடையாது. அது தூரம் இருந்து போன பொம்பளைக்கு சட்டம் கிடையாது. எங்க உடம்பு படுக்கலாம், எங்க உடம்பு பேசுறதுலாம், யாருக்கு உடம்பு பேசணும். இப்ப இந்த ஜீவன்முக்தி ஆகிற வரைக்கும் உடல் நிக்கணும், ஊந்துடக்கூடாது. வாழ்க்கை கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு மனைவிக்கு ஒரு உடம்பு சரினா தியானம் பண்ண முடியாது, காசுக்கு வர முடியாது. அப்ப எல்லாம் சரியா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த தியானம், இந்த சரம்பாத் செய்யறது, இதெல்லாம். இப்ப தியானத்துக்கு கை முக்கியம். ஷோல்டர் வந்து இறங்கிருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, காலை சொல்லிட்டீங்களா, காலுக்கு இப்ப இந்த மாதிரி உட்காரலாம், உட்காரலாம், இந்த மாதிரி உட்காரலாம், ஒரு பரிமாணம் உட்காரலாம். கைக்கு என்ன செய்யணும்? கையை தூக்கி வச்சு கும்பிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கு. அப்ப இந்த ஷோல்டர் ஃப்ரீ ஆகும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? தியானம் பண்ணி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்புறம் குடையும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. கை சுத்தணும், சுத்தணும், மேலே தூக்கி தூக்கி கொஞ்ச நேரம் இருக்கு. கை, கழுத்து ரொம்ப முக்கியம். கழுத்து என்ன செய்யணும்? கழுத்தை சுத்தணும். அது சொல்லுவோம். வார்மிங் அப்போ தியானம். இதெல்லாம் வாம், காலு, கை, கழுத்து, 3 விஷயம். அப்பதான் நேரம் உட்கார முடியும். கழுத்து நேரம் இருக்கும், வசதி வராது, ஷோல்டர் இறங்கி இருக்காது. அப்புறம் விடுவான், அப்புறம் தூக்குவான். தோல் குடையும் வேற சில சமயம், கால் வந்து இதுவா இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி முன் ஆயத்தமா செய்யணும். தியானம் வந்து மஸ்ட். தியானம் மஸ்ட். ரஜினியே சொல்றாரு தியானம் பண்ணுங்க. நிறைய இப்ப சிம்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், தியானம் பண்ணுங்க. தியானம் செய்தாதான் ஜீவன் முக்தி வரைக்கும் காலம் ஓட்டலாம். இல்லைன்னா வினை கொடியதுக்குள்ள பூந்துடும்.